ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் கீரை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி வந்தேங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஏதாவது ஒரு கீரை வந்து நான் எடுத்து அப்படியே கடைஞ்சிருவேன். பாசிப்பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் பொரியல் பண்ணி சாப்பிட்றதோட வந்து கீரை கடைஞ்சி சாப்பிட்றதாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் நான் செய்வேன். இன்றைக்கி வந்து இந்த மாயன் கீரை வந்துட்டு பறிச்சுட்டு போகலான்னு வந்துருங்கங்க. ஏன்னா மாயன் கீரை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. மாயன்கீரை வந்து இந்த மாதிரி ஒடிச்சு நம்ம விடும்போது நமக்கு நல்லாவே வரும். ஏன்னா இந்த பாருங்கள், கொஞ்ச நாளாக வந்து இந்த எடுக்காமல் விட்டுட்டேன். இது வந்து இந்த கீரையை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இந்த வெயிலுக்கு ஆனதில் அப்படியே சுருண்டி போன மாதிரி இருக்குது. அதனால் நம்ம அந்த மாதிரி வந்து ஒடிச்சு நம்ம வந்து இதை வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், அதில் வந்து கிளை வெடித்து உங்களுக்கு வந்து நமக்கு நல்லாவே வந்து கிடைக்கும். மாயன்கீரையிலலாம் வந்து ரொம்ப சத்துக்கள் அதிகங்க. ஏன்னா இது ரத்தம் வந்து நல்லா அதிகரிக்குங்க அந்த மாயன்கீரைக்கு. மாயன்கீரை வந்து நிறைய பேருக்கு நான் ஷேரிங் பண்ணேன். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸ் கொடுத்தேங்க. அது வந்து நமக்கு என்னென்னா என்னால் வந்துட்டு இப்போ விதைகள் வந்து நம்ம இது போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி எனக்கு இது வந்து கொரியர் இப்போ அனுப்ப முடியலை. ஏன்னா அது கொஞ்சம் பேக்கிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமாக தெரிஞ்சுது. அதனால தான் என்னால் வந்து பேக்கிங் பண்ண முடியலை. ஏன்னா இதுனா விதைனா வந்து கவரில் போட்டு நம்ம கொடுக்குறோம். அதுவே நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. அது நம்ம தினமும் நம்ம வந்து நம்ம ஏதாவது ஒருத்தருக்கு விதைகளை அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் வந்து கேட்குறாங்க, நண்பர்கள் கேட்குறாங்க. ஆனால் இது வந்துட்டு நம்ம பேக்கிங் செலவெல்லாம் இருக்குது. அதனால தான் நான் இந்த வேலையை நான் செய்கிறதில்ல. இல்லைனா வந்து கேட்குற நண்பர்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து சும்மா ஒரு கட்டிங்ஸ் சின்ன ஒரு குச்சி வச்சாவே இந்த மாயன்கீரை வந்துடுங்க. மாயன்கீரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்குங்க மாயன்கீரை. ஏன்னா இதோடைய ரெசிபிஸ் வந்து நமக்கு நிவிஸ் ராவல்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் வந்து நான் அதில் வந்து செஞ்சு போட்டிருக்கேங்க. வேணால் பார்க்குறவங்க வேணால் பார்த்துன்னா அது அந்த குக்கிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க மாயன்கீரை. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒடிச்சு விட்டோம்னா இது வந்து சைட்லேருந்து நமக்கு வந்துட்டு கிளை வெடித்து நமக்கு வந்து வரும். அது வந்துட்டு நான் ரொம்ப ஹைட்டெல்லாம் இல்லைங்க, இந்த அளவுக்கு வச்சு சின்னமாகவே வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப பெருசாக மரமாக போகும். இது வந்து நான் சின்னமாகவே வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் கீரை பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. இங்கே பாருங்கள், அகத்திக்கீரை வந்து இன்னும் ஒரு 2 நாள் கழித்து நம்ம வீட்டில் அகத்திக்கீரை பறித்து சாம்பார் வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் கீரை வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம். எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜு நம்ம அதிகமாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், சைவம் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஏன்னா கீரையெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க. என் குழந்தைங்க பசங்களாம் கீரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே பருப்பு போட்டு அப்படியே கடைஞ்சி நான் வந்து குக் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி